ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து 10th ரிசல்ட் வந்துச்சு. 10th ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழக அளவில் சிவகங்கை மாவட்டம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. 98.31 விழுக்காடு. அப்பா! இந்த 98.31 விழுக்காடு கொடுக்கறதுக்கு அங்கே அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர்கள் அவங்க வந்து கடுமையான உழைப்பை கொடுத்துருக்கணும். அந்த உழைப்புக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஈக்குவலாக மாணவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் கடுமையான உழைப்பை கொடுத்ததுனால தான் 98.31 விழுக்காடு ரிசல்ட்டை கொடுக்க முடிஞ்சுச்சு. தமிழகத்தில் முதல் மாவட்டமாக வந்து சிவகங்கை வந்து திகழ்ந்திருக்கு அப்படின்னா, அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கோம். தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் எப்படி முதலிடம் பிடிச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டமும் இப்போ சிவகங்கை வந்து 98.31 விழுக்காடு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அடுத்த வருடம் 2026 100க்கு 100 விழுக்காடு தேர்ச்சி அடையணும். அது சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையுமே எல்லா மாணவர்களும் வந்து தேர்ச்சி அடைஞ்சு 100க்கு 100 விழுக்காடு தமிழகம் முழுக்க 100க்கு 100 விழுக்காடு 10th வந்து பாஸ் பண்ணணும். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலமும் வந்து கல்வியில் வந்து மிகப்பெரிய வந்து தேர்ச்சி அடையணும். அதாவது இந்த 10th ரிசல்ட் வந்து சிறப்பான ஒரு எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு கொடுக்கும். இதுபோல் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.